கலவரங்கள், அதாவது எதிராக இங்கே போராட்டம் நடக்கிறது, ஆதரவான போராட்டமும் அந்த பகுதியில் அனுமதிக்கப்படுகிறது. அதன் விளைவாக வந்த மோதல் தான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். அதில் எப்படி இவர்கள் முகமூடி அணிந்து தாக்கினார்கள். சாத்தான் வேதம் ஓதக்கூடாது. அமித்ஷாவும் இதே பாணியில் பேசுகிறார். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை. காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஜாடிக்கு ஏத்த மூடி. ஏற்கனவே நான் அங்கே மொய் விருந்து வைத்து விட்டு வந்தேன். இப்போது நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு மொய் விருந்து வைக்கிறேன், வாக்குகளை அறுவடை செய்யலாம். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அவரும் இஸ்லாமிய எதிர்ப்பை பேசக்கூடியவர் தான் ட்ரம்ப். இங்கே மோடி பேசுகிறார். பல முறை போய் பேசியவர் தான் ட்ரம்ப். அங்க நாடாளுமன்றத்தில் அமெரிக்கர்கள் கோழி இறைச்சி நடுப்பகுதி மட்டும் உண்பார்கள். அதனுடைய சப்பை என்று சொல்கிறோமே, கால் பகுதி, அதை அவர்கள் சாப்பிடுவதில்லை. குப்பையில் போடப்படுகிற அந்த சப்பைகளை எல்லாம் எடுத்து இங்கே நம்முடைய தலையில் கட்டுவதற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். ஆக அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதி 60 விழுக்காடு இந்தியாவிற்கான ஏற்றுமதியாக அதிகரிக்கிறது. இது அமெரிக்கர்களுக்கு லாபம். அடிப்படையில் இந்தியர்களுக்கு இதனால் எந்த பயனும் இருக்க போவதில்லை என்பதுதான் உண்மை. வரி விதிப்பை நீங்கள் வெட்டிவிட்டால் தாராளமாக வரும். நம்முடைய உள்நாட்டு தொழில் அழியும். நம்முடைய ஆடைகளுக்கு தடை விதித்த நாடு இது. தேசத்தையே பட்டினி போடுகிற கொள்கைகளுக்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அடிப்படையில் இந்தியா பாதிக்கும். வலதுசாரி பாசிச வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். டெல்லியில் நேற்று பார்த்தீங்கன்னா நடந்த அந்த துப்பாக்கி சூடு இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 7 பேர் இறந்துருக்காங்க. அதே சமயம் ஒரு போலீஸ்காரனும் இறந்துருக்காரு. இப்போ டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, போராட்டத்தை கட்டுப்படுத்த துணை ராணுவத்தை அழைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக அந்த பகுதியில் மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்றைய முன்தினம் அங்கு சென்ற பாஜகவை சார்ந்த திரு சர்மா அவர்கள் மிக கொடூரமான முறையில் வெறுப்பை தூண்டும் ஒரு பேச்சை அங்கு பேசியிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் கட்சியை சார்ந்த கௌதம் கம்பீர் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதை எதிர்க்கிறார்கள், இது தவறானது என்று. எனவே அந்த அளவிற்கு உள்ள அந்த வெறுப்பு பேச்சின் விளைவாக கலவரங்கள், அதாவது எதிராக இங்கே போராட்டம் நடக்கிறது, ஆதரவான போராட்டமும் அந்த பகுதியில் அனுமதிக்கப்படுகிறது. அதன் விளைவாக வந்த மோதல் தான். ஜனநாயகத்தில் எதிர்க்கவும் ஆதரிக்கவும் உரிமை உண்டு. ஆனால் ஒரு போராட்டம் என்று வருகிற போது அதே இடத்துக்கு செல்வது, அந்த இடத்திலேயே அந்த போராட்டத்தை நடத்துவது என்பதெல்லாம் வேண்டுமென்றே செய்யக்கூடியது. அது உள்நோக்கம் உள்ளது. கலவரங்களை தூண்டி விடுவதற்கான மிக முக்கியமான முயற்சி அதில் அடங்கியிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். எனவே இது ஒரு இன்ஸ்டிகேட்டட் வயலன்ஸ் என்று சொல்கிறேன். பாஜக சங்க பரிவார குழல், ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஜமியா மிலியா பல்கலைக்கழகத்தில் அவர்கள் புகழ்ந்து விளையாடிய தன்மை, கும்பல் வன்முறை, கொடூரமான ஆயுதங்களோடு தாக்கியது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், அதில் எப்படி இவர்கள் முகமூடி அணிந்து தாக்கினார்கள், ஆசிரியர்களை தாக்கினார்கள், வந்த ஆம்புலன்ஸை தாக்கினார்கள், மருத்துவர்களை தாக்கினார்கள், செவிலியர்களை தாக்கினார்கள். எனவே அந்த வகையில் தான் திட்டமிட்ட முறையில் இந்த கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதை பொதுவாக இந்த கலவரம் கட்டுக்குள் வர வேண்டும் என்று கருதி தான் மரியாதைக்குரிய டெல்லியினுடைய முதல்வர், ஏன்னா அங்கே காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இல்லை, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் டெல்லி காவல்துறை இருக்கிறது. எனவே அந்த காவல்துறை பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்கிற பார்வை அவருக்கு உண்டு. அதன் விளைவாகத்தான் இராணுவத்தை அழைக்க வேண்டும் என்கிற அளவிற்கு உடனடியாக அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்கிற முறையில் அவர் பேசியதாக நான் கருதுகிறேன். அடிப்படையில் இது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு கலவரம், அதுதான் உண்மை. இதன் விளைவாக ஒரு காவல்துறை அதிகாரியும் இறந்து போயிருக்கிறார். 6 பொதுமக்களும் இறந்து போயிருக்கிறார்கள். மிக மோசமான கொடூரமான தாக்குதல். நிறைய சொத்துக்கள் சேதாரமாயிருக்கிறது. வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. முழுக்க இதுக்கு உள்துறை அமைச்சகம் தான் பொறுப்பேற்க வேண்டும். சாத்தான் வேதம் ஓதக்கூடாது. அமித்ஷாவும் இதே பாணியில் பேசுகிறார். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை. காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த நிர்வாகம் முழுவதும் அவர் கையில் வைத்திருப்பவர். எப்படி இது தெரியாமல் இருக்கும்? எனவே அவரே விரும்பியது, உருவாக்கியது, அவர் மூலமாக நடந்த ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் பல்வேறு தொழில்களுக்கு தடை விதித்து தமிழக அரசில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அறிவிப்பு சரியான ஒன்று தான். ஏன்னா 2000 வருடமாக ஆசிய பகுதிகளிலேயே தொடர்ச்சியாக ஒரு பகுதி, ஒரு வளமான பகுதி விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காவிரி டெல்டா பகுதி தான். எனவே விவசாயத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று 20 வருடமாக விவசாயிகள் போராடி வருகிற ஒன்று இப்போது தான் அது நிறைவேறி இருக்கிறது. நிச்சயமாக அது விவசாயிகளை காப்பாற்றுகிற ஒன்று. ஆனால் இது மட்டுமே காப்பாற்றுமா என்றால் இல்லை. இப்போ எந்த தொழில்கள் தடை என்றால் அங்கே ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற தொழில்கள் இருக்குல்ல, அது தடை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நேற்றைய தினம் அரசிதழில் வெளியிட்ட போது இதைத்தான் அது காட்டுகிறது. ஆனால் என்ன செய்தி என்றால்,
பாஜக ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். 249 கிணறுகள் ஏலம் விடப்பட்டிருக்கிறது. பெருவாரியான ஏலத்தை தனியார் தான் எடுத்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் சிக்கல் உள்ள ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று, சென்ற ஆண்டு கஜா புயலில் மிக பெரும் பாதிப்பு, அவர்களுக்கு உரிய நிவாரணமே கிடைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பயிர் இன்சூரன்ஸ் இன்று வரை கிடைக்கவில்லை. எல்லாம் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கொள்ளையடித்ததை தவிர விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஈவுத்தொகையை கொடுக்க மறுக்கிறது அல்லது குறைக்கிறது. இதுதான் நடவடிக்கையாக இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று சொன்னால் வேளாண் துறை சார்ந்த, வேளாண்மை சார்ந்த உபத்தொழில்கள் வரணும். ஒரு எக்ஸ்போர்ட் மண்டலமாக அதை மாற்ற வேண்டும். எப்படி சீனாவிலே வேளாண் மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே அரசே இலவசமாக விவசாயிகளுக்கு எந்த ஒரு செலவுமின்றி குளிர்பதன கிடங்குகளை கட்டியிருக்கிறார்கள், உணவு சேமிப்பு கிடங்குகளை கட்டியிருக்கிறார்கள். அதிலிருந்து ரயில் வசதி, கப்பல் வசதி, இன்னும் சொல்ல போனால் தனி விமானம், சரக்கு விமான உந்துகள் இலவசமாக விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகிறது. எனவே நாட்டின் பிற பகுதிகளுக்கு விவசாய பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அந்த செலவையும் சீன அரசை மேற்கொள்கிறது. எனவே அங்கே விவசாயம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதற்கு பிறகு வர வேண்டிய அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறோமே, அந்த உள்கட்டமைப்பு வசதிகள், அதை சார்ந்த துணை தொழில்கள், வேளாண் துறை சார்ந்த தொழில்கள், வேளாண்மை சார்ந்த தொழில்கள், இவையெல்லாம் மதிப்பு கூட்டு தொழில்கள், இவையெல்லாம் அவசியம். இப்போ இவையெல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோமே, வைக்கோல் இருக்கும். இந்த வைக்கோலை பயன்படுத்தி அட்டை தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வரலாம். இது வந்து பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி கிடையாது. அதே போல் அங்கு விளைவிக்கிற நெல்லை பாதுகாக்கிற அல்லது அதை உடனுக்குடன் அரிசியாக்கி அதை கொண்டு செல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே துவக்கலாம். அந்த தொழிற்சாலைகள், அங்கு விளைவிக்கிற காய்கறிகள் அல்லது பழங்கள், தேங்காய், இவற்றையெல்லாம் எப்படி கையாள்வது என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். எனவே இது குறித்து ஒரு மீள் பார்வை என்பது அவசியம். அறிவித்ததுனாலேயே அந்த பகுதி வளர்ந்து விடாது. நிச்சயமாக அதற்கு அடுத்து அறிவிக்க வேண்டிய பல தேவையான விஷயங்கள் இருக்குது. அதை தான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த அரசு விதி 110 கீழ் ஏறத்தாழ ஒரு 500 விஷயங்களை அறிவித்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அடிக்கல் நாட்டியபடியே இருக்கிறது. அதெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இதுவும் ஒரு வெற்று ஆரவார கூச்சலை போல அறிவிப்பாக மாறிவிடக்கூடாது. தேர்தலை கணக்கில் வைத்து இதை அறிவித்திருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். இன்னும் ஓராண்டிலே தேர்தல் வர இருக்கிறது. நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கிற வேளாண் மக்கள் கூர்ந்த மதிவுடையவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். பல அரசுகளை எடை பார்த்து தான் அவர்கள் நடைபெறுகிற தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அந்த விவசாயிகள் இது குறித்து சிந்திப்பார்கள். என்னென்ன தேவை என்கிற பட்டியலை அளித்து கொண்டிருக்கிறார்கள். விவசாய அமைப்புகளும் போராடி கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் உள்வாங்கி இந்த அரசு ஒரு சிறந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை அறிவிக்கணும். இப்போ டென்மார்க்கில் எப்படி பால் பொருள்கள் தங்குதடை இல்லாமல் அது ஒரு முயற்சி எடுத்து அவையெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறதோ, அதை போன்ற ஒரு அடிப்படை வசதி இங்கே செய்யணும். அது ஒரு மாடல் பால்க்கு. இங்கே விவசாயத்திற்கு என்று ஒரு புதிய முறைமையை உருவாக்க வேண்டும். அதை உருவாக்காமல் வெறும் அறிவிப்பு மட்டும் இருப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதான் என்னுடைய கருத்து. இவையெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். முழுமையான திட்டமாக அது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். மோடி இந்தியாவை சகிப்புத்தன்மை மிக்க நாடாக மாற்றியுள்ளார் என்று ட்ரம்ப் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஜாடிக்கு ஏற்ற மூடி இவர். அங்கே அகதிகளுக்கு எதிரான குரோத மனப்பான்மையோடு பேசக்கூடியவர் தான் யார்? ட்ரம்ப்பு. அங்கே ஒரு வலதுசாரி திருப்பத்தை அமெரிக்க அரசியல் ஏற்படுத்தியவர் தான். இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற கனடா, மெக்சிகோ, அங்கிருந்து வரக்கூடிய அகதிகளை எதிர்த்து ஒரு பெரிய மதிலை கட்டியிருக்கிறார். மெக்சிகோ அதாவது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கட்டப்போவதா அது ஒப்புதல் பெறவில்லை. ஆனால் அதை அறிவித்தார். இங்கே பார்த்தீர்களா, ட்ரம்ப் அவர்களை வரவேற்பதற்கு குடிசை பகுதிகளை மறைத்து இவர் ஒரு சுவரை எழுப்பியிருக்கிறார். ஆக 2 பேரும் ஒரே மாதிரி தான். இங்கேயும் வெறுப்பு பேச்சு தான். அவருடைய கடந்த கால வரலாறு என்று பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான குரோத விரோத மனப்பான்மையோடு பேசுகிற பேச்சு தான் பேச்சின் சாரம்சமாக. இப்போ 2 பேருமே பாருங்கள், 2 பேருமே வெறுப்பை விதைக்கக்கூடியவர்கள் தான். எனவே அவர் இங்கே சகிப்புத்தன்மை என்பதும், இவர் அங்கே சென்று ஹவுடி மோடி என்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை புகழ்ந்து பேசியதும், அதை வாக்குக்காக அங்கே இருக்கிற என்ஆர்ஐயை வாக்குக்காக பயன்படுத்தியதும், இங்கே அங்கே இருக்கிற அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கான வாக்கை உருவாக்குவதற்குமான ஒரு கொடுக்கல் வாங்கல் போன்றுதான், மொய்விருந்தை போலதான். ஏற்கனவே நான் அங்கே மொய்விருந்து வைத்து விட்டு வந்தேன். இப்போது நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு மொய்விருந்து வைக்கிறேன், வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வலதுசாரி மோசமான மதவெறியர்கள் செயல்படுகிறார்கள். எனவே அடிப்படையில் மனிதத்துவத்துக்கு எதிரானவர்கள், பன்மைத்துவத்துக்கு எதிரானவர்கள்,
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள். அவரும் இஸ்லாமிய எதிர்ப்பை பேசக்கூடியவர் தான் ட்ரம்ப். இங்கே மோடி பேசுகிறார். இந்தியாவின் மோடி ட்ரம்பாகவும் அமெரிக்காவின் மோடியாக ட்ரம்பும் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆக இந்த இரண்டு வகையில் பார்க்கிற போது அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அடிப்படையில் உண்மையே இல்லை. பல முறை போய் பேசியவர் தான் ட்ரம்ப் அங்கே நாடாளுமன்றத்தில். அதற்காக வாங்கி கட்டி கொண்டவர் தான். அதை போல்தான் இங்கும் நாடாளுமன்றம் நடக்கிற போது விதி 110 இந்த நாடாளுமன்ற வரலாற்றிலேயே அதிகமாக பயன்படுத்திய அரசு இந்த அரசு தான். உரையாற்றுவார், செல்வார், அல்லது நாடாளுமன்றம் நடக்கிற போது அவைகளிலே இருக்க மாட்டார். இதுதான் அவருடைய ஜனநாயகத்தை மதிக்கிற மாண்பு. இவை எல்லாமே வெளிப்படையானது தான். எனவே இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களுடைய சந்திப்பு வந்து இந்தியாவுக்கு எந்த அளவில் லாபம் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இந்த சந்திப்பின் மூலம் மிகப்பெரிய லாபத்தை அமெரிக்கா அடையும். இப்போ டேவிட்சன் பைக் தெரியும், பல லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள பைக். அது இந்தியாவில் இறக்குமதி செய்யணும். அதிகமான வரி 100% வரி விதிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த வரியை குறைக்கப் போகிறார்கள். இன்னொன்று மிக முக்கியமானது, ஏற்கனவே 15 நாடுகள் ஆசியான் அமைப்பு கூடியது. விவசாய பொருள்களுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்தது. அந்த ஒப்பந்தத்திலே மோடி அரசு கையெழுத்து மறுத்தது. கடைசி நேரத்திலே எல்லாம் தயார் செய்து அது இங்கே இருக்கிற விவசாயிகள் போராடியது, கருத்து சொன்னது. அதன் விளைவாக அவர் மாறி வந்தார். ஆனால் அதே ஒப்பந்தத்தை இன்றைக்கு அமெரிக்காவோட அவர் மேற்கொள்கிறார். ஆசிய நாடுகளுக்கு அது செல்லக்கூடாது என்று நினைக்கிறார், அந்த லாபம் செல்லக்கூடாது என்று நினைக்கிறார். சீன எதிர்ப்பை அன்றைக்கு காரணம் காட்டினார். இன்றைக்கு அவை அப்படியே பால் பொருட்கள் உட்பட அனைத்திலும் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒப்பந்தமாக அதை மாற்றியிருக்கிறார். எனவே விவசாயிகள் மிக பெரும் நெருக்கடியில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடன் பொறியிலே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தினந்தோறும் தற்கொலை செய்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒட்டி வருகிற உபத்தொழிலாக இருக்கிற பால் தொழில் இன்றைக்கு அதுவும் அமெரிக்காவிற்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அமெரிக்கர்கள் கோழி இறைச்சி நடுப்பகுதி மட்டும் உண்பார்கள். அதனுடைய சப்பை என்று சொல்கிறோமே, கால் பகுதி, அதை அவர்கள் சாப்பிடுவதில்லை. ஏனென்றால் அது கெடுதல் என்று நினைக்கிறார்கள். அறிவியல் பூர்வமாக அங்குதான் பல டாக்ஸின்ஸும் விஷப்பொருட்களும் அல்லது இன்னும் சொல்ல போனால் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே தேங்கி இருக்கிறது, கொழுப்பு உட்பட என்று அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகிறது. எனவே அங்கே குப்பையில் போடப்படுகிற அந்த சப்பைகளையெல்லாம் எடுத்து இங்கே நம்முடைய தலையில் கட்டுவதற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். அப்போ இனிமேல் கெண்டகி சிக்கன் நேரடியாக வர வேண்டியதில்லை, நம்மவர்களே அதை வாங்கி உபயோகிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய நாமக்கலில் பல இடங்களில் நம்முடைய விவசாயிகள் நடத்தி வருகிற கோழி பண்ணை என்னாவது, முட்டை உற்பத்தி என்னாவது, இவை எல்லாமே மிக பெரும் அளவிற்கு நொடித்து போகிற அடுத்த கட்ட தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது இந்த ஒப்பந்தம். அதைத்தான் நான் பார்க்கிறேன். முதல் கட்டம், நம்முடைய வேளாண் பொருட்கள் 1500 பொருட்கள் தங்குதடை இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்டன. இன்றைக்கு தேங்காயின் விலை அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்தோனேசிய தேங்காய் இங்கு வந்தபோது 2 ரூபாய்க்கு விற்றார்கள். விவசாயிகள் பெரும் துன்பத்துக்கு ஆளானார்கள். இப்போ அதே போல் டிஃபென்ஸ் செக்டார், பாதுகாப்புத்துறை என்று வருகிற போது MH அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்போதான் சொன்னார்கள், இந்தியாவுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது, எனவே ரஃபேல் ஒப்பந்தத்தை போட்டோம் என்று சொல்கிறார்கள். பின்பு ஏன் இது வருகிறது? இவையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய அறிவியல் அறிஞர்களால், தொழில்நுட்பத்தால் நிச்சயமாக உருவாக்க முடியும். தொழில்நுட்ப டிரான்ஸ்ஃபர் என்பது வரமாட்டேங்கிறது, அது வரவில்லை. ஆனால் பொருட்களை மட்டும் இறக்குமதி செய்கிறோம். ஆக அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதி 60 விழுக்காடு இந்தியாவிற்கான ஏற்றுமதியாக அதிகரிக்கிறது. இது அமெரிக்கர்களுக்கு லாபம். இந்தியர்களுக்கு, இந்திய தொழில் ஏற்கனவே தொழிற்சாலைகள் மூடப்படுகிறது, தொழிலாளிகள் வெளியே விரட்டப்படுகிறார்கள், தொழில் அதிபர்களே விஷம் அருந்தி இறந்து போகிற கொடுமையை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கட்டத்தில் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான பின்னடைவை இந்திய பொருளாதாரம் சந்தித்து வருகிற வேளையில் மேலும் நாம் இறக்குமதி என்று நாம் போனோம் என்று சொன்னால் இருக்கிற தொழிலின் இழுத்து மூட வேண்டிய அவசியம் வரும். எனவே இந்தியா காலனி ஆதிக்க காலத்தில் ஆட்பட்ட அந்த வேட்டையாடலுக்கு உட்படுத்தப்படும். அதுதான் உண்மை. அன்றைக்கு அந்த வெள்ளையர்கள், இன்றைக்கு அமெரிக்க வெள்ளையர்களுடைய வேட்டையாடலுக்கு உட்படுத்தப்படுகிறோம். அதுதான் அடிப்படையில் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறதாக நான் கருதுகிறேன். எனவே இது நிச்சயமாக மிக பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். சார், இப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்கு பயணம் செய்யாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதிகமான இறக்குமதி வரியை வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ இங்கே என்ன சொன்னார்னா, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் முழுக்க வணிகம் சார்ந்து தான் நாங்கள் பேசியிருக்கோம், விரைவில் இதற்குண்டான முடிவுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன அமெரிக்காவோட பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா 60% சரக்கை இங்கே தான் கொண்டாந்து விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த 60% சரக்குக்காக தான் இறக்குமதி வரியை குறைக்கிறதுக்கு மோடிட்ட பேசியிருப்பாரா? அது நிச்சயமாக அதுக்காக தான். இறக்குமதி வரியை ஏன் குறைக்க வேண்டும்?
நம்முடைய பொருட்களோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு உள்நாட்டு பொருளுடைய விற்பனை பாதிக்கக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்கிற போது நம்முடைய உள்நாட்டு பொருளின் போட்டியிடும் சக்தி அதிகரிப்பதற்காக வரி விதிப்பு இருக்கிறது, அதிகமான வரி விதிப்பு. சீன பொருள்களுக்கு 200% வரி விதிப்பெல்லாம் இருக்கிறது. அதையும் மீறி தான் அந்த பொருட்கள் இங்கே புழங்குகிறது, இருக்கிறது. அதுபோல தான் இங்கே பல பொருட்கள், அமெரிக்க பொருட்கள் இங்கே இருக்கிறது. இன்றைக்கு அந்த வரி விதிப்பை நீங்கள் வெட்டிவிட்டால் தாராளமாக வரும், நம்முடைய உள்நாட்டு தொழில் அழியும். அதான் நடக்கும். இப்படி சொல்கிற அமெரிக்கா சூப்பர் சரத்து 301 நம்முடைய நெசவு தொழில் ஜவுளித்துறை ஏற்றுமதி செய்தோம் ஆயத்த ஆடைகளை. அமெரிக்கா என்ன சொன்னது? உள்நாட்டு ஆயத்த ஆடை உற்பத்தி துவங்கி மிக மோசமான அளவிற்கு நசிந்து விடும். எனவே சூப்பர் சரத்து 301 என்கிற விதியை கொண்டு வந்து குழந்தை தொழிலாளிகளால் இந்த ஆயத்த ஆடை தயாரிக்கப்படுகிறது என்கிற ஒரு காரணத்தை கண்டுபிடித்து நம்முடைய ஆடைகளுக்கு தடை விதித்த நாடு இது. எனவே அடிப்படையில் அவர்கள் தொழிலை பாதுகாத்தார்கள், நான் தவறு என்று சொல்ல மாட்டேன், உள்நாட்டு தொழிலை பாதுகாத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய உள்நாட்டு தொழிலை பாதுகாப்பதற்கு பதிலாக பாதிக்க வைப்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டையும் ஒப்பந்தத்தையும் நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக 5G டெலிகாம் டெக்னாலஜி வரப்போகிறது என்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு 4G இருக்கிறது. 4G இன்றைக்கும் பிஎஸ்என்எலுக்கு கொடுக்காத அரசு நம்முடைய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அப்படி பட்டினி போட்டு கொன்றது. அதே போல் இன்றைக்கு 5G என்று வருவதற்கு அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் போட வேண்டும். இது நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு தெரியாதா? நம்முடைய தொழில்நுட்ப விற்பனர்களுக்கு தெரியாதா? விண்ணிலே களம் அனுப்புகிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு தொடர்ந்து நாம் விண்ணிலே களம் அனுப்பி கொண்டே இருக்கிறோம். அந்த டெக்னாலஜி நம்மிடம் இருக்கிறது. அந்த விண்வெளியில் இடப்படுகிற அந்த களம் தான் இந்த நெட்வொர்க்கையும் தருகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக அண்டை நாடுகளை அல்லது ஆதரவு நாடுகளை நாம் தாங்கியே நின்று கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய சொந்த தொழில்நுட்பம் எப்படி வளரும்? ஆக மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு தொழில்நுட்பம் அல்ல 5G என்பது. ஏற்கனவே 4G பெற்றிருக்கிறோம். 5G மிக எளிதானது, நம்மால் உருவாக்க முடியும். அதற்கும் இன்றைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே பிஎஸ்என்எல்ஐ கொலை செய்தாகிவிட்டது, பொதுத்துறை நிறுவனங்களை அழித்தாகிவிட்டது, எம்டிஎன்ஐ அழித்தாகிவிட்டது, ஜியோவுக்காக ஒட்டுமொத்த நாட்டையும் அடகு வைத்தாகிவிட்டது. மேலும் இப்போது 5Gயும் அவர்களுக்கு அள்ளி கொடுத்து துள்ளி குதிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியைத்தான் இன்றைக்கு மோடி அரசு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நிகழ்த்துகிறது என்பதாக நான் கருதுகிறேன். அடிப்படையில் இந்தியர்களுக்கு இதனால் எந்த பயனும் இருக்க போவதில்லை என்பதுதான் உண்மை. எனவே ட்ரம்ப் மிக மிக சாதகமாக தன்னுடைய நாட்டினுடைய பிரச்சனைகளை எல்லாம், தன்னுடைய நாட்டினுடைய வேலையில்லா திண்டாட்டம், தன் நாட்டில் இருக்கிற பொருளாதார மந்தநிலை எல்லாவற்றையும் மிக மிக புத்திசாலித்தனமாக இந்தியர்கள் தலையில் கட்டிவிட்டார். பாரத பிரதமர் தேசபக்தியை பற்றியே பேசக்கூடிய பாரத பிரதமர் இன்றைக்கு தேசத்தையே பட்டினி போடுகிற கொள்கைகளுக்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார் என்று சொன்னால் அடிப்படையில் இந்தியா பாதிக்கும் என்பதுதான் உண்மை. இரு நாட்டு தலைவர்களுக்கிடையான பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும்போது அதன் பின்பு இப்போ 2 நாட்டு மக்களுக்குமே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு மனப்பான்மை வர வாய்ப்பு இருக்கா சார்? இந்த ஒப்பந்தங்கள் நம்முடைய இடைவெளியை இட்டு நிரப்புகிற ஒப்பந்தங்களாக இல்லை, மேலும் அதிகரிக்க வைக்கிற ஒரு அதிர்ச்சி அதற்கு இருக்கிறது. எனவே தான் இந்த ஒப்பந்தங்களால் சாதாரண மக்கள், சாமானியர்கள், நடுத்தர மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. இப்போது கூட மெக்சிகோவுக்கு இடையே ஒரு பெரிய சுவரை அவர் கட்டியிருக்கிறார். கனடாவுக்கு இடையே ஒரு முள் சுவர் இருக்கிறது. அகதிகள் என்ன விலங்குகளா? மனிதர்கள் தானே, வந்தால் வரட்டும். எந்த ஒரு அகதியையும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமையின் கோட்பாடு. அதை எல்லா நாடுகளும் ஏற்றிருக்கிறோம். அகதியை அகதியாகத்தான் பார்க்க வேண்டும். அவர்களுக்குள் டிஸ்கிரிமினேஷன், மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ எந்த பாகுபாடும் காட்டப்படக்கூடாது. ஒரு அகதி வந்துவிட்டால் அவனை திருப்பி அனுப்பக்கூடாது. அவன் விரும்புகிற வரை இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனைவி அகதியாக வந்து விட்டார் என்றால் கணவனை அழைக்கிற உரிமையை கூட அந்த அகதி பெறுகிறான். இதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுடைய மிகச்சிறந்த உரிமையாக இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா அதை மறுக்கிறது. அதே நிலைப்பாட்டை தான் இங்கே இவர்களும் எடுக்கிறார்கள். இங்கே பெருநிறுவனங்களுக்கு ஆதரவு, இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு, அங்கே அவர் அதை செய்கிறார். எனவே 2 பேரும் ஒத்த கருத்துள்ளவர்கள், வலதுசாரி பாசிச வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயும் நட்பு பாராட்டுகிறார்கள், ராஜாங்க முறையிலும் நட்பு பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மோசம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வரலாற்றுக்கே எதிராக இந்த ஒப்பந்தங்கள் அமைந்திருக்கிறது. அமெரிக்கா ஒருபோதும் நமக்கு நம்பகமான நண்பனாக இருந்ததில்லை. இன்றைக்கும் பாகிஸ்தானுக்கு நவீன ஆயுதங்களை அளிப்பது அவர்கள்தான். ஏனென்றால் அவர்களுக்கு வியாபாரம், அவர்கள் கேட்டாலும் கொடுப்பார்கள், நாம் கேட்டாலும் கொடுப்போம். அவர்களுக்கு வியாபாரம் நடக்க வேண்டும். தேவைப்பட்டால் 2 நாடுகளுக்கு இடையே போரை மூட்டுவார்கள். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் 7 ஆண்டு காலம் போர் எப்படி வந்தது? 2 பேருக்கும் ஆயுத சப்ளை செய்தது யார்? அமெரிக்கா தான். போரை விரும்புகிறார்கள். எனவே சர்வாதிகாரிகள் எப்போதும் போரை விரும்புவார்கள், ஆயுத கொள்முதல் நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதன் மூலம் ஆயுத நிறுவனங்களுக்கு, அந்த தனியார் நிறுவனங்கள் பெரும் அளவிற்கு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதைத்தான் இன்றைக்கு
இந்த ஒப்பந்தங்கள் காட்டுகிறதே தவிர நாட்டு மக்களின் ஏழை எளிய விவசாயினுடைய அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு கிஞ்சித்தும் பயனில்லாத ஒப்பந்தங்கள் என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும்.